இந்த வட சென்னையில அண்ணன் கிட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா, பேசும்போது ஒன்று சொல்லுவார். எப்பயாச்சும் கேட்போம், அண்ணா நீங்களாம் வந்து தொகுதின்னா எங்கண்ணா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில அதிகமான வறுமை வட சென்னையில இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அதை உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் நீங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் வந்து இந்த தீர்மானத்தை வந்து வழிமொழிவார்னு நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன், சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி பேசி முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் யாருன்னா நம்மளோட தலைவர் விஜய் அவர்கள் தான். யாரு கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் என்னது? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்தில்லை. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நமக்கு அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், விஎம்ஏல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அப்போ சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, சிவான சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களோட சேர்ந்து, உங்களோட இணைந்து, நைட்டு உங்களோட நைட்டு பகல் உங்களோட தூங்கி, இதுக்கு தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சோ இதை நம்ம 60 நாள் கரெக்டா இருந்து சென்னையில் இருக்க 16 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். 16 தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் சைவர்கள் கூட பிரச்சாரம். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சிவாவோட லக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருச்சு. இங்க இருந்து
இங்க இருந்து பொதுச்செயலாளர் கரெக்டா நோட்ஸ் போட்டார். அதை எதுக்காக போட்டாருன்னு தெரியல அண்ணன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டார். தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.